அறம்போச்சி ஆர்வமலருக்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நீங்க ஃபுட்பால் ஃபேனா இருந்தா கண்டிப்பா அந்த கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன் டைம் வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப்ல இந்தியன் டீம் செலக்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஷூ இல்லாததுனால அவங்களால வேர்ல்டு கப் ஆட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கதை வந்து ஸ்டில் சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு. ஆனா ஆக்சுவலான உண்மை அது இல்லை. இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் பண்ண ஒரு தவறுனால அவங்களால ஃபுட்பால் ஆட முடியாம போச்சு. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுட்பால் எப்படி இந்தியாவில் அறிமுகமாச்சு, ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கு எப்போ குவாலிஃபை ஆச்சு அண்ட் எப்படி குவாலிஃபை ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கப் ஆடாமல் ஏன் விலகுச்சு, இந்தியன் ஃபுட்பாலோட கோல்டன் ஏரா இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். இந்தியாவில் எப்போ ஃபுட்பால் அறிமுகமாகுதுன்னா 1872 கொல்கத்தாவை சேர்ந்த ஒரு சிறுவர் வந்து ஆங்கிலேய வீரர்கள் வந்து ஃபுட்பால் ஆடுறத பாக்குறாரு. இவருக்கு வந்து அந்த கேம் ரொம்ப பிடிச்சி போகுது. இவர் வந்து அவரோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு இந்த கேம் ஆடலாம், அதாவது ஃபுட்பால் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சில பேர் யூரோப் டீச்சர்ஸா இருக்காங்க. அவங்களுமே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை வந்து ஊக்கப்படுத்துறாங்க. இந்த முயற்சி தான், அவர் எடுத்த அந்த முயற்சி தான் வந்து பின்னாட்கள்ல இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஒரு விதையா மாறுது. அவர் பேர் தான் வந்து நாகேந்திர பிரசாத் சர்பாதிகாரி. இந்த காரணத்துக்காக தான் இவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபுட்பால் அப்படின்னு சொல்றோம். இப்படிதான் இந்தியாவில் வந்து கால்பந்தோட பயணம் தொடங்குது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஓல்டஸ்ட் ஃபுட்பால் கிளப் என்னலாம் அப்படின்றத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஜோவா பஜார் கிளப். அதாவது 1887 நாகேந்திர பிரசாத் என்ன பண்றாருன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. எப்படின்னா கூச் பெஹார் மகாராஜா அப்படிங்கிறவரோட ஹெல்ப்ல ஒரு கிளப் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. அந்த கிளப்போட பேர் தான் வந்து சோவா பஜார் கிளப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளப்ல குவாலிஃபை பண்றதுக்கு என்ன தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்பால் ஆட தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு குவாலிஃபிகேஷன் தான் வச்சுக்கிறாங்க. அந்த காலத்திலே வந்து ஜாதி மதமோ அல்லது பொருளாதார வேறுபாடுகளோ எதுவுமே இல்லாம வெறுமனே நல்லா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு வந்து முன்னுரிமைன்ற மாதிரியான ஒரு டேர்ம்ஸை ஃபாலோ பண்றாங்க. இப்போ வேணா அது வந்து ஈஸியா இருக்கலாம். ஆனால் அந்த வருஷத்துல அதாவது 1887 இந்த மாதிரியான ஒரு டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு கிளப் இயங்குறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அப்பவே அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ 140 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கிளப் வந்து ஒரு சிறிய உள்ளூர் விளையாட்டு கிளப் மாதிரி இருந்தாலும் இந்தியன் ஃபுட்பால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளப்போட நேம் வந்து என்னைக்குமே அழியாத ஒன்னாதான் இருக்கும். அடுத்ததான் 1889 ஆகஸ்ட் 15 தொடங்கப்பட்ட மோகன் பகான் அத்லெட்டிக் கிளப். இது இந்தியான்றதை தாண்டி ஆசியாலே ஒரு பழமையான கிளப்ல ஒண்ணுன்னு சொல்லலாம். 100 ஆண்டுகளை தாண்டின இந்த கிளப் இந்திய கால்பந்தோட வரலாற்றுல மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டும் இல்லாம இது கிளப்ன்றதை தாண்டி இந்திய கால்பந்தோட அடையாளமாகவே மாறுது. இன்னைக்கு வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் சிறப்பா செயல்பட்டு இருக்கிற ஒரு கிளப்ல ஒண்ணு மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்ற பேர்ல இந்தியன் சூப்பர் லீக்ல இப்பவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 137 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின இந்த பயணம் இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. அடுத்து 1937 இந்தியாவோட கால்பந்து வளர்ச்சிக்கு மிக முக்கியமான வருடனே சொல்லலாம். இந்த வருஷத்துலதான் வந்து AIFF கிரியேட் ஆகுது, அதாவது ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். இந்த அமைப்பு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாகுது. அது கிரியேட் பண்ணி 1 இயர்ல, அதாவது 1938 இந்திய அணி தன்னோட முதல் சுற்றுப்பயணத்தை ஆஸ்திரேலியாவுக்கு மேற்கொள்றாங்க. இதுதான் வந்து உலக அரங்குல இந்தியா தன்னோட முதல் அடி எடுத்து வச்சு. 1937 கிரியேட் ஆன AIFF இன்னைக்கு வரைக்கும் கால்பந்தோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, அது மட்டும் இல்லாம நேஷனல் டீம் மேனேஜ் பண்றது, உள்நாட்டுகளுக்குள்ள வந்து தொடர்களை உருவாக்கி அதை வந்து ஆர்கனைஸ் பண்றது, இது மாதிரி மிக முக்கியமான விஷயங்களை வந்து கவனிச்சுட்டு வராங்க. ஆரம்ப கட்டத்துல வந்து இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷன் வந்து ட்ரேட் கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் நடத்திட்டு வராங்க. இந்த தொடர்ல வந்து பல்வேறு இடங்கள்ல இருக்கிற இந்தியாவோட முக்கியமான டீம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. ஆனா மோஸ்டா எல்லாருமே வந்து பிரிட்டிஷ்காரங்களா தான் இருக்காங்க. இந்தியன்ஸ் யாரும் ரொம்ப அதிகமா விளையாடுறது இல்லை. ஆனா 1892 இந்த கப்பை வந்து முதல் ஒரு இந்தியன் டீம் அடிக்குது. அதுதான் வந்து சோவா பஜார் கிளப். அந்த ட்ரேட் கப் சீரீஸ் ஜெயிச்ச ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம்ன்ற பெருமையை வந்து சோவா பஜார் டீம் அடிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும், இந்தியன் ஃபுட்பால் அசோசியேஷனே வந்து 1893 தான் கிரியேட் ஆனதா சொன்னேன். ஆனா இந்த ட்ரேட் கப்பை வந்து சோவா பஜார் வந்து 1892 வின் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வரும். அது எப்படி அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் டால்கவுசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி வந்து இந்த ட்ரேட் கப்பை நடத்திட்டு வராங்க. IFA தொடங்கின வருஷம், அதாவது 1893 அப்புறம் தான் வந்து ட்ரேட் கப்ஸை வந்து IFA நடத்திட்டு வராங்க. அதுக்கப்புறமா IFA நடத்தின இன்னொரு முக்கியமான தொடர் தான் வந்து IFA ஷீல்டு. IFA ஷீல்டு வந்து 1911 மோகன் பகான் கிளப் வந்து அடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாவே வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து அந்த தொடர் ஜெயிச்சுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி வந்து ஒரு இந்தியன் டீம் வந்து IFA ஷீல்டு வந்து அடிக்கிறாங்க. அதனால இந்தியன்ஸ் எல்லாருமே அந்த டீம் என்ன சொல்றாங்கன்னா இம்மார்டல் 11 அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அழியா 11 பேர் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. 1924 இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அப்போ வந்து சிலோன் அழைக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வெளிநாட்டு பயணம்.
அதுக்கப்புறம் வந்து 1938 ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் கிளப் டீம்ஸோட ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம, ஆஸ்திரேலியன் நேஷனல் டீமோட பார்த்தீங்கன்னா 5 ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஆடுறாங்க. இந்த ஃப்ரெண்ட்லி மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததுன்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம, உலக கால்பந்து நாடுகள்னு சொல்லக்கூடிய கண்ட்ரீஸோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. அதுக்கப்புறமா பல வருஷமா கடினமான பயிற்சியில ஈடுபட்டு இருக்க இந்தியன் டீம் 1948 ஜூலை 31 லண்டன்ல நடக்கிற ஒரு ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இது வந்து இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியன் ஃபுட்பால் டீம் கலந்துக்கிற முதல் இன்டர்நேஷனல் மேட்ச். இந்த மேட்ச்ல இந்தியா வந்து பிரான்ஸ்ட 2-1 கோல் கணக்குல தோத்து முதல் சுற்றிலே வந்து வெளியேறிடுறாங்க. இந்த மேட்ச் இந்தியன் ஃபுட்பால் ஹிஸ்டரியில அழிக்க முடியாத ஒரு மேட்ச்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ற முதல் இன்டர்நேஷனல் மேட்ச். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த மேட்ச்ல ஆடின பெரும்பாலான இந்திய வீரர்கள் வந்து பூட்ஸ் அணியாம வெறுங்காலோட தான் ஆடி இருக்காங்க. யூரோப்போட பவர்ஃபுல்லான டீம்ல ஒன்னான பிரான்ஸ்ட வெறும் ஒரு கோல் கணக்குல தான் வந்து இந்தியா தோற்குது. அது மட்டும் இல்லாம மேட்ச் ஃபுல்லாவே வந்து இந்தியன் டீம் பிளேயர்ஸ் தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இந்தியன் டீமுக்கு கிடைச்ச 2 பெனால்டி கிக்க மிஸ் பண்ணதான் வந்து தோல்விக்கான காரணமா சொல்றாங்க. அந்த மேட்சுக்கு அப்புறமா இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பூட்ஸ் அணியாம வெறுங்காலோட ஆடினத கொஸ்டின்ஸ் வந்து ஊடகங்கள்ல கேட்கப்படுது. அதுக்கு இந்தியன் கேப்டன் தாலிமரன் ஏஓ என்ன சொல்றாரு அப்படின்னா, இன் இந்தியா வி பிளே ஃபுட்பால் வேரஸ் யூ பிளே பூட்பால் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியாவில் நாங்கள் கால்பந்து விளையாடுவோம், நீங்கள் வந்து காலனி பந்து விளையாடுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்னை வரைக்குமே ஒரு பிரபலமான ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கு. அந்த மேட்சுக்கு அப்புறமா இங்கிலாந்து மன்னர் 6ஆம் ஜார்ஜ் வந்து இந்தியன் டீமை வந்து நேர்ல வந்து பார்க்கறதுக்கு இன்வைட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த மேட்ச் முடிஞ்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஆடியன்ஸ் எல்லாரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. தோல்வியே அடைஞ்சாலும் 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உலக நாடுகளை வெகுவாவே ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 1950 ஃபிஃபா வேர்ல்டு கப்ல குவாலிஃபயர் மேட்ச் எதுவுமே ஆடாம டைரக்டாவே இந்தியன் ஃபுட்பால் டீம் குவாலிஃபை ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் பர்மா ஆகிய நாடுகள் வந்து அவங்களோட பேர்களை வாபஸ் வாங்குறதுனால இந்தியா டைரக்டா குவாலிஃபை ஆகுது. ஆனா இந்திய வீரர்கள் வந்து காலனி அணியாம ஆடுறதுனால ஃபிஃபா வந்து இந்தியாவை அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு கதை வந்து இன்னைக்கு வரைக்கும் சுத்திட்டே தான் இருக்கு. ஆனா அது வந்து உண்மை இல்லை. ஆக்சுவலா ஃபிஃபா வந்து இந்தியன் டீமை வந்து உலகக்கோப்பையில வந்து தடை செய்யல. இந்தியா தான் வந்து அவங்களோட பெயரை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் தான் இந்த முடிவு எடுக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா இது வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு. அதை நம்ம தவற விட்டுட்டோன்றது தான் உண்மை. இதுக்கான ரீசனா பல விஷயங்களை சொல்றாங்க. முதல் ரீசன் வந்து பண பற்றாக்குறை. அதாவது பிரேசில்ல நடக்கிற உலகக்கோப்பையில பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா இந்தியால இருந்து பிளேயர்ஸை கூட்டு போற செலவு, இது மாதிரி நிறைய எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஏஎஃப்எஃப்ட ஃபண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஒலிம்பிக்ஸ்ல வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இந்த காலனி இல்லாம ஆடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால உலக நாடுகளோட கவனத்தையும் ஈர்த்து வச்சிருந்தாங்க. ஸோ பிரேசில் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு அதிக ஆர்வம் காட்டினதா சொல்றாங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு ஆகிற டிரான்ஸ்போர்டேஷன் செலவை கூட நாங்கள் ஏற்றுக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ்க்கான முக்கியத்துவம். ஃபிஃபா ஆடுறதை விட ஒலிம்பிக்ஸ் ஆடுறதா முக்கியன்ற மாதிரி ஏஎஃப்எஃப் திங்க் பண்றாங்க. ஸோ 1952 ஹெல்சிங்கில நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக தங்களோட ரிசோர்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதா சொல்றாங்க. மூணாவது போதிய தயாரிப்பு நேரம் இன்மை. அதாவது 1948 லண்டன் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி உலக நாடுகள் மத்தியில ஒரு நல்ல பேரை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு ஏஎஃப்எஃப் திங்க் பண்றாங்க. அதனால இப்போ பிராக்டிஸ் ப்ராப்பரா பண்ணாம நம்ம வேர்ல்ட் கப்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா ஒலிம்பிக்ஸ்ல சம்பாதிச்ச அந்த நட்பெயர் கட்டுரும் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து ஏஎஃப்எஃப்க்கு இருக்கு. அதனால வந்து இந்த மேட்சை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாக்குள்ள போறாங்க. இது மாதிரி பல்வேறு ரீசன்ஸ்னால நம்மளால 1950 ஃபிஃபா பார்ட்டிசிபேட் பண்ண முடியாம போகுது. 1948 இருந்து 1962 வரைக்கும் உள்ள பீரியட் தான் பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலோட கோல்டன் இயரான்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இந்தியன் கோச்சா யார் இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா சையத் அப்துல் ரஹீம் அப்படின்றவங்க வந்து கோச்சா இருக்காங்க. அந்த டைம் பீரியட்ல தான் பாத்தீங்கன்னா இந்தியா ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 2 கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. 1951ல ஒரு கோல்டு மெடல் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1962ல இன்னொரு கோல்டு மெடல் தேசிய விளையாட்டு போட்டியில அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1956ல மெல்போர்ன்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா 4வது இடத்தை பிடிக்கிறாங்க. இது மூலமா ஒலிம்பிக்ஸோட அரையிறுதிக்குள்ள நுழைஞ்ச முதல் ஆசிய அணி அப்படின்ற பெருமையை வந்து இந்தியா அடைகிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஃபுட்பால் டீமுக்கு பெரிய ஹோப்பா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சுனில் சேஸ்திரி. 13 வருஷம் ஒரு பெஸ்ட் பிளேயரா மட்டும் இல்லாம இந்தியன் யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஃபுட்பால் மேல ஒரு கிரேசிங் உருவாக்குறாரு. கடின உழைப்பு, ஒழுக்கம் மற்றும் தலைமை பண்பு, அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்பாலை வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றாரு. இவர் என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு ஏஎஃப்சி சேலஞ்ச் கப் வந்து வின் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவரோட தலைமையின் கீழே எஸ்ஏஎஃப்எஃப் சாம்பியன்ஷிப், அதாவது சவுத் ஏசியா ஃபுட்பால் ஃபெடரேஷன் நடத்துற சாம்பியன்ஷிப் வந்து 4 முறை இந்தியா வின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து 3 நேரு கோப்பை வின் பண்ணியிருக்கு.
அண்ட் தென் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ல வந்து அதிக கோல் அடிச்ச வீரர்களோட லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பேரும் இடம்பெற்றிருக்கு. இப்போ இந்தியாவில் ஃபுட்பாலோட நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஃபா உலக தரவரிசையில் பார்த்தீங்கன்னா 138வது இடத்துல இருக்கும். ஆசிய கால்பந்து கூட்டமைப்பின் தரவரிசையில் பார்த்தீங்கன்னா 26வது இடத்துல இருக்கும். தற்போது உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட்பாலை நோக்கி நகர்றாங்களா அப்படின்னா ஆமாம், உண்மைதான். எப்போ அப்படின்னா அந்த இந்தியன் சூப்பர் லீக் அப்படின்ற ஒரு தொடர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதிகமான யங்ஸ்டர்ஸ் வந்து கிரிக்கெட்ல இருந்து ஃபுட்பாலை நோக்கி நகர்றாங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, விளையாட ஆரம்பிக்கிறாங்க, அதை பயிற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின்ல இருந்து நிறைய ட்ரைனர்ஸ் கூட்டு வந்து ட்ரெயின் பண்றதன் மூலமா இந்திய கால்பந்தோட தரமுமே உயருதுன்னே சொல்லலாம். ஆனா பழைய நிலைமையை நம்மளால அடைய முடியுமா? அதாவது ஆசியாவின் ஜாம்பவான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருந்தோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு வந்து நம்மளால அடைய முடியுமா அப்படின்னா அது வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம புக்டியூப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.